பாபா வங்கா என்ற மூதாட்டிக்கு 12 வயதில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தில் கண்பார்வை பறிபோனது. அதன் பின்னர் அவருக்கு எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்கள் மனதில் தோன்றி அவற்றை கணிப்புகளாக எழுதி வைத்துள்ளார். 1996 இல் பாபா வங்கா காலமானாலும் அவர் கணித்த பல உலக நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளன. உதாரணமாக 2001 செப்டம்பர் 11 தாக்குதல், இளவரசி டயானா மரணம், 2004 தாய்லாந்து சுனாமி, ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியானது, சோவியத் யூனியன் உடைந்தமை என பல நிகழ்வுகளை அவர் துல்லியமாக கணித்துள்ளார். 5079 ஆண்டு உலகம் அழியும் என அவர் கணித்துள்ளார். பாபா வங்கா 2025 ஆண்டுக்கான தனது கணிப்பில் பொருளாதார வீழ்ச்சி, 3ஆம் உலகப் போர் மற்றும் ஜூன் 7ஆம் தேதிக்குப் பிறகு உலகளாவிய அழிவுகள் ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் மார்ச் 28 அன்று மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் 7.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் பலியானதும் அவரது கணிப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதே வேளையில் ஜப்பானின் பாபா வங்கா என அழைக்கப்படும் ரியோ டக்ஷுகி என்ற ஓவியரின் கணிப்புகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. இவர் தனது கனவுகளில் கண்ட சம்பவங்களை ஓவியங்களாக வரைகிறார். 1991 இல் பிரெட்டி மெர்குரி மரணம், 1995 இல் கோபே நிலநடுக்கம், 2011 இல் ஜப்பான் பூகம்பம் மற்றும் சுனாமி, 2020 இல் கொரோனா தொற்றுநோய் ஆகியவற்றை இவர் துல்லியமாக கணித்ததாக கூறப்படுகிறது. ரியோ டக்ஷுகி 2025 ஆண்டு ஜூலை மாதத்தில் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸில் கடலுக்குள் ஏற்படும் பெரும் பிளவு காரணமாக 2011 ஆண்டின் சுனாமியை விட 3 மடங்கு பெரிய பயங்கரமான சுனாமி ஏற்படும் என்று கணித்துள்ளார். இதனால் ஜப்பானுக்கு சுற்றுலா செல்லவிருந்த பலர் தங்கள் பயணத்தை ரத்து செய்துள்ளனர். குறிப்பாக கிழக்கு ஆசியாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் முன்பதிவுகளில் 83 விழுக்காடு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் அரசு இதுகுறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றாலும் ஜப்பானில் உள்ள சீன தூதரகம் தங்கள் நாட்டு மக்களை இயற்கை பேரிடர் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது.